ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன் ரன்னிங் சும்மா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் தனுஷ். இப்போ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன என்ன தனுஷ் முக்கியமான டாபிக். அதாவது இன்னைக்கு ரன்னிங்க்கு தேவைப்படுற பொருள். அதாவது ரன்னிங்க்கு நம்ம நிறையா பொருள் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் தொப்பி போட்டிருக்கேனா, இது போக நோஸில் வந்து நேஷனல் ஸ்ட்ரிப்பு போட்டிருக்கேன், கையில் வாட்ச்சு, ட்ரெஸ்ஸு, கம்ப்ரஷன் சாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஜெல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுல எல்லாம் ஷூ முக்கியமாக சொல்ல போனால், அப்புறம் கிளாஸு, ஷூவு, கிளாஸு, என்ன கிளாஸ், கண்ணுக்கு பாதுகாப்புக்கிறதுக்காண்டி சன்லைட் போடுவாங்க, சன்லைட் கிளாஸு. அதுக்கடுத்து பெரும்பாலும் சில பேர் ரொம்ப வயசானவங்க, ஓவர் வெயிட்டில் இருக்கிறவங்க நீ கேப் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இது அந்த பேண்டு, அது என்ன பேண்டு சொல்லுவாங்க, இந்த கைக்கு வேர்வையில் துடைக்கிறதுக்கு சொல்லுவாங்க. சரி, அது கையில் அந்த வேர்வை துடைக்கிற பேண்டு அது மாதிரி எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பொருள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னும் ஆல்மோஸ்ட் அவ்வளோதான். இது எல்லாமே இதில் கவர் ஆகிரும். இப்போ எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஆளை பார்ப்போம், என்னடா இவ்வளோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க, எதெல்லாம் நமக்கு முக்கியம் அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால எதெல்லாம் முக்கியம், எதெல்லாம் முக்கியமான ப்ராடக்ட்டு, மித்ததெல்லாம் எதெல்லாம் தேவையில்லை அப்படின்றத நம்ம பிரிச்சுருவோம். முதல்ல இதில் இருந்து நம்பர் 1 ஃபஸ்ட்டு ஷூ தான். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வண்டிக்கு எப்படி 2 டயர் முக்கியமோ, அதே மாதிரி நம்ம ஓடுறதுக்கு முழுக்க முழுக்க முக்கியம் 2 ஷூ தாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ 2000 ரூபாய்க்கு ஷூ இருக்குது, 3000 ரூபாய்க்கு இருக்குது, 1000 ரூபாய்க்கு இருக்குது. ஏன் 10,000, 15,000, 20,000க்கு வாங்கி போடணும்? அதாவது இதில் என்ன ரீசன்னா, இப்போ வாக்கிங் போகிறவங்களுக்கு இது பிரச்சனையே இல்லை. 1500 ஷூ, 2000 ஷூ போட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் யூஸ் பண்ணுற கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த 21, 40 இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ஓடுறவங்களுக்கு வீக்லி 90 to 100, 40 to 100 அந்த மாதிரி மைலேஜ் ஓடுறவங்களுக்கு முழுக்க முழுக்க ஷூவில் இன்வெஸ்ட் பண்ணலைன்னா கண்டிப்பான முறையில் இன்ஜுரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன இன்ஜுரினே சொல்ல முடியாது. இப்போ பேர் ஃபுட்டில் ரன்னிங் பண்ணுறாங்கல்ல 42, அதெல்லாம் என்னத்த சொல்கிறது? அவர் பேர் ஃபுட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஜெனட்டிக்ஸ் இன்பில்ட்டாகவே இருக்கும். இப்போ நான்லாம் எவ்வளவோ வருஷம் ஒர்க் அவுட் பண்ணனால எனக்கு சிக்ஸ் பேக் வரல, உனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காண்டி எனக்கு சிக்ஸ் பேக் வரலன்றக்காண்டி நான் கண்டதை கழுதை திங்க முடியுமா? ஏன்னா இது பாடியோட அவங்களோட கண்டிஷனை பொறுத்து மாறும். இப்போ நான் 5 அடி இருக்கேன், இவர் 6 அடி இருக்கார். ஆஃப்ரிக்கன்ஸ் எல்லாருமே 7 ஃபீட்டு, அதுக்கு மேலே எபோவ் 7 ஃபீட்டும் இருக்காங்க. ஸோ அவங்க அப்படி இருக்காங்கன்றக்காண்டி அவங்களோட ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்காது. அதுதான் இப்போ ஒரு ஆளை பார்த்து இன்னொரு விஷயத்தை நம்ம அடாப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை நாமளே சோதிச்சு பார்க்கணும், நம்மளை நாமளே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட எளிய நம்மளை பயன்படுத்தி நம்மளே பார்த்தா தான் நமக்கு எங்கெல்லாம் வலிக்குது, என்ன கஷ்டங்கள் ஆகுது, எவ்வளோ மூச்சு வாங்குது, நம்மள்ட்ட எவ்வளோ பணம் இருக்குது, அதை பொறுத்து தான் நம்ம ஒரு பொருளில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த வகையில் ஷூ நம்பர் 1ல் இருக்குது. நம்பர் 2 எதை சொல்லலாம்? நம்பர் 2 கண்டிப்பாக ட்ராக்கிங் வாட்ச் தான். ட்ராக்கிங் வாட்ச் ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ நான் இவன் எவ்வளவோ நாள் சொல்லியிருக்கேன், நான் எனக்கு ஈஸி ரன் 5 பேஸ்டா, ஈஸி ரன் 5 பேஸ்டான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். அப்போ சொல்லுவேன், வாட்ச் இல்லைன்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. நான் கடைசியில் அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இவன் வாட்ச் வாங்கினதுக்கப்புறம் நான் அந்த வாட்சை போட்டு ஓடின பிறகு தான் தெரியுது, ஃபஸ்ட்டு பிகினிங் ஸ்டேஜில் வாட்சை போட்டு 5 பேஸில் ஓடும்போது 170 ஹார்ட் ரேட் போகுது. ஆல்மோஸ்ட் ஈஸி ரன்னுனா 146, 152க்கு கீழே இருக்கணும் ஹார்ட் ரேட். ஆனால் எனக்கு அது 170 வந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சு நம்ம இவ்வளோ நாள் பண்ண ட்ரைனிங்கே டோட்டலாக மிஸ்டேக் ஆகிருக்குன்னு. அதாவது நம்ம உடம்புக்கு எப்படி ஹார்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமோ, ஒரு ரன் ஜேர்னலிக்கு ஒரு சேஃப் ட்ராக் ஜிபிஎஸ் வாட்ச் இருக்கிறது முக்கியமான விஷயம். இந்த வாட்ச் எதுக்கு ஜிபிஎஸ், இன்பில்ட் ஜிபிஎஸ்ஸாக இருக்கணும், ஹார்ட் ரேட்டை சென்சார் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா, ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு ஓட தேவையில்லை, நம்மளோட ரன்னிங் பிளானை நம்மளே வகுத்துக்கிறலாம். நம்மளை ஒரு டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு, நம்ம ரன் டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி இன்பில்ட் ஜிபிஎஸ் வாட்ச் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட வாட்சோட ரேட்டு ப்ரைஸ் எதுலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு 20,000லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ ஷூவும் ரேட்டு கூட, வாட்சும் ரேட்டு கூட. 3வது விஷயம் அப்பரல்ஸ், நம்ம போடுற ட்ரெஸ்ஸு. அது என்ன காரணத்துக்காண்டி முக்கியம்னா, இப்போ நீங்கள் நார்மலான கிளாத்தை போட்டுட்டு ஒரு 20 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் ஓட்டினீங்கன்னா வச்சுங்களேன், ஃபுல்லாக அந்த 2 நிப்புலும் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிரும். டேமேஜ் ஆகிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பனியனை இப்படியே பிடிச்சிட்டு தான் ஓடணும். ஒரு நாள் நான் அப்படி தான் ஓடி இருக்கேன். ஸோ அதனால என்னென்னா, அந்த ப்ராப்பர் அந்த ஜிஎஸ்எம் கம்மியாக உள்ள ஸ்லீவ் யூஸ் பண்ணோம்னா அந்த ஸ்வெட்டிங் ஈஸியாக எவாப்ரேட் ஆகிரும். அதனால என்ன ஆகும்னா, நமக்கு ஓடும்போது இந்த நிப்புள் ப்ளஸ் இந்த இடம், இந்த மாதிரி இடம்லாம் உங்களுக்கு சீக்கிரம் உராய்வு ஏற்பட்டு இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இன்கேஸ் பிளட்டு வர்றது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு உங்களால் கம்ஃபர்ட் ஜோனில் ஈஸியாக ஓடி முடிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி லைட் வெயிட் கிளாத் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நாளை புண்ணாகாமல், இப்போ ஓடி முடிச்சதுக்கப்புறம் புண்ணாக இருக்கும், அடுத்து ட்ரெஸ்ஸு கூட போட முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் இப்போ ரேஸ் முக்கியமாக போகிறோம் அப்படின்னா 1000 ரூபா, 1500 வரும். இந்த மாதிரி டேங்க் டிஷர்ட்டாக இருக்கட்டும், ஷார்ட்ஸாக இருக்கட்டும், அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 3 ப்ராடக்ட்ஸும், ஷூவு, வாட்ச்சு, ஸ்லீவு, இது 3 ரொம்ப முக்கியமான விஷயம். லாங் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு விரும்பி பண்ணுற ஆளாக இருக்கட்டும், இல்லை ரேஸ் பண்ணுற ஆளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது போக மித்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, நான் முன்னாடி சொன்ன மாதிரி
கேப்பு, நேசல் ஸ்ட்ரிப்பு, கம்ப்ரஷன் சாக்ஸு, ஜெல்ஸு இதெல்லாம் என்ன மாதிரி தேவைப்படுது, எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஜெல்லு வந்து எதுக்காண்டினா, நான் இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு லாங் ரன் வந்து 35 கிலோமீட்டர் ஓடினேன். இப்போ அந்த வாரம் வந்து ஆல்மோஸ்ட் நான் 70 to 80 கிலோமீட்டருக்கு 70 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டேன். 35 கிலோமீட்டருக்கு லாங் ரன் ஓடும்போது என்ன ஆகி போச்சுன்னா, காலையில் 4 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி 16 முடிச்சாச்சு, 20 முடிச்சாச்சு, 25 முடிச்சாச்சு, 34 வரைக்கும் முடிச்சிட்டேன். அன்னைக்கு வந்து நான் எனர்ஜி ஜெல்லும் எடுத்துக்கிறல, வாட்டர் கண்டென்ட்டும் எலக்ட்ரோலைட் மட்டும்தான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த என்ன ஆகி போச்சுன்னா, அந்த 1 கிலோமீட்டர் வந்து நரகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம ஜெல்லு எடுக்கலைன்னா பாடி ஃபுல்லாக லோட் ஆகிட்டு ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், உங்களால் அடுத்து வந்து திரும்ப வந்து இந்த ரெக்கவரி ரன்னு, அதாவது இப்போ நீங்கள் லாங் ரன் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் ரெஸ்ட் விட்டு அடுத்த நாள் நம்ம ரெக்கவரி ரன் பண்ணணும். ஆனால் எனக்கு அது வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு 3 days ஆயிடுச்சு. ஒரு ரன்னை நினச்ச மாதிரி ஃபெட்டிக் இல்லாமல் முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜெல்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நாளாக வீம்புக்கு அப்படி தான் செய்வேன், தண்ணியே இல்லாமல் ஓடுவேன், ஜெல்ஸ் எடுத்துக்கிற மாட்டேன். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு மைண்ட் மென்டலாக ஸ்ட்ராங்காக அது 2வது டாபிக். முதல்ல நம்ம வந்து ஃபெட்டிக் இல்லாமல் அடுத்தடுத்த நாள் நம்ம போய் அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்னா ப்ராப்பரான எலக்ட்ரோலைட்ஸு, ஜெல்ஸு, வாட்டர் இதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் முடிக்கலாம். 3வது விஷயம், இன்னொரு அவங்களோட வேலையும் ஈஸியாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நீங்கள் இது எல்லாமே பண்ணாமல் வந்துட்டு நீங்கள் இதை ப்ராப்பராக முடிச்சிட்டிங்கன்னா திரும்ப அந்த 3 நாளைக்கோ 2 நாளைக்கோ உங்களால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. அப்போ என்ன இப்போ வரும், டோட்டலாகவே அந்த ரன் ஜேர்னரி வந்து நமக்கு என்னடா இது ஒரு ரன் அப்படின்ற மாதிரி வந்துடும். அந்த மாதிரி மைண்ட் செட்டெல்லாம் வரக்கூடாதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரெக்கவரி ஆகிட்டு திரும்ப அது ஈஸியாகி போயிடும். ஈஸியாக இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுற கேப்பு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், வேர்வை பட்டு கண்ணில் வந்து எரிய ஆரம்பிக்கும். அப்போ அதை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த கேப்பில் வந்து வேர்வை தண்ணி பட்டு அது எவாப்ரேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நேசல் ஸ்ட்ரிப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இது வந்து ஒரு கிலோமீட்டர்லேயும் கன்சிஸ்டண்ட்டாக ஏர் ஃப்ளோ நமக்கு கொடுக்குறதுக்கு, அது எப்படி சொல்கிறது, நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நேசல் ஸ்ட்ரிப்பு போட்டிருக்கேன், இது மூலிமா லைட்டாக இப்போ மூக்கிலே வந்து ஏர் ஃப்ளோ வந்து ஆக்சிஜன் இன்டேக்கு கொஞ்சம் ஒரு இன்க்ரீஸ்மெண்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் பண்ணுறதுக்கு. அப்புறம் கம்ப்ரஷன் சாக்ஸாக இருக்கட்டும், வேறு என்ன சன்கிளாஸ் முக்கியமாக, அதெல்லாம் வந்து நம்ம ரன்னை வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக முடிக்கிறதுக்காக அதெல்லாம் யூஸ் பண்ணுறது. முழுக்க 99% ஏன் 100% கூட நம்மளோட ட்ரைனிங் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட ஒரு ஆள் ஷூ சஜஷன் கேட்குறாரு. என்ன ஷூ கேட்டாருன்னா, ஏசிஸில் நோவா பிளாஸ்ட் 5 வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவருக்கு பட்ஜெட்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாங்கி போட்டு ஒரே நாளில் என்ன சொல்கிறாரு, என்ன ப்ரோ சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்க, ஷூ குஷன்லாம் இருக்குது, ஆனால் என்னால் 5 கிலோமீட்டர் நான் நினச்ச மாதிரி ஓட முடியல ப்ரோ அப்படின்னு. இதுக்கு வந்து முழுக்க ட்ரைனிங் பிளான் தாங்க காரணம். இப்போ வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரன்னிங் ஓடினனால அந்த ரன்னிங் ஆம் ஆக்ஷனிங் லெக் ஓப்பன் ஆகுறது எல்லா விஷயமுமே எனக்கு வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் ஓடிட்டேன்னு வச்சுங்க, ஒரு பிகினர் வந்துக்கிட்டு ஏன் ப்ரோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு எனக்கு இந்த மாதிரி வரலைன்னா அது கண்டிப்பாக வராது. இது எல்லாமே என்னென்னா நம்மளோட ட்ரைனிங்கில் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நம்ம எவ்வளோ மைலேஜ் கவர் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் தான் இந்த ஷூவோட உங்களுக்கு நாலேஜு, இந்த வாட்சோட ட்ராக்கிங் நாலேஜு, இந்த அப்பரன்ஸோட நாலேஜ் எல்லாமே கிடைக்கும். ஆனால் அட் பிகினராக நீங்கள் இது எல்லாமே வாங்கிட்டு எனக்கு அது ஃபீல் ஆகலைன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணவே முடியாது. ஒரு பிகினராக இருந்துக்கிட்டு லோ லெவலில் எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்கள் மைலேஜ் எல்லாம் ட்ரைனிங் செஷன் எல்லாத்தையும் பிளான் எல்லாத்தையும் ரைட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாதான் இது உங்களுக்கு சரி. அதான் முதல்ல 1000 ரூபா ஷூ 2000 ஷூலேருந்து ஆரம்பித்து கிலோமீட்டர் மைலேஜை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி உங்களோட வெயிட்டு டயட்டு இதெல்லாம் பேலன்ஸ்டாக பண்ணி நம்மளோட மெட்டபாலிசத்தை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதோட வேல்யூவும் தெரியும், ஏன் யூஸ் பண்ணுறோன்றது தெரியும். ஏன்னா சில பேர் வந்து தெரியாமல் சொல்லுவாங்க, ஏன் 10,000 ரூபாய்க்கு வாங்கி போடுற, 2000 ஷூலெல்லாம் ப்ரைஸ் அடித்தவன் இல்லையா, ஏன் இந்த இது தான் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் மோர் மைலேஜ் கவர் பண்ண உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போ இதெல்லாம் விடுங்க, ப்ராடக்ட்ஸ்லாம் விடுங்க, இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஒரு அத்தியாவசியம் என்ன? எந்த மாதிரி நீ கேட்குற? நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ட்ரைனிங் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம காலையில் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நேரம் இருக்குது. அந்த நேரம் எல்லாத்துக்கும் தேவை. அதாவது இது மஸ்ட். அதாவது என்னென்னா நீங்கள் இப்போ வந்து நான் மதிய நேரம் பண்ணலாமா, சாயந்தரம் நேரம் பண்ணலாமா, நைட் நேரம் பண்ணலாமான்றதை இப்போ சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து ஒரு ரன்னருக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு டைமிங்னா மார்னிங் 6 o'clock to 7:30 முடிச்சிடணும். இதே இது நீங்கள் வெயில் சீசனாக இருந்துச்சுன்னா இன்னமும் 5:30 ஆரம்பித்து அந்த 7 o'clock முடிச்சிட்டிங்கன்னா அந்த உங்களுக்கு ரன் வந்து ஈஸியாகவும் இருக்கும், டயர்ட்னஸ் இருக்காது. அன்னைக்கு நீங்கள் முடிச்சுட்டு ஒரு அஃபிஷியல் ஒர்க்கு பார்க்க போகிறீங்கனாலும் ஈஸியாக பார்த்துடலாம். 2வது விஷயம் தூக்கம். நம்ம வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் தூங்கணும். அப்படி உங்களுக்கு முடியலை அப்படின்ற பட்சத்தில் அந்த வாரத்துக்காச்சு நம்ம குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 7 மணி நேரத்துக்கு ஒரு 3 நாள் 4 நாளாச்சு நல்லா தூங்கியிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்தடுத்த நாள் ரன் நல்லா பண்ணலாம்.
முதல்ல நமக்கு ஓடுறதுக்கு உண்டான நேரம், 2வது தூக்கம், நல்ல ஒரு உணவு. இது 3 சரியா இருந்தது அப்படின்னா ஓட ஆரம்பிங்க. நல்லா நிறைய கிலோமீட்டர் ஓடுறதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது வந்து உங்களோட ரன்னிங் ஜேர்னியை முழுமையாக்கும். சரியா? இப்போ நம்ம குழந்தையா பிறந்து தவந்து அதுக்கடுத்து நடந்து அதுக்கடுத்து நம்ம படித்து ஒரு வேலைக்கு போனோம்னா செட்டில் ஆகிறோம்னு சொல்கிறோம்ல, இது தாங்க ரன்னிங்க்கும் உள்ள ஜேர்னி. தத்துவமா பேசுறாங்க. அப்படி தத்துவம்லாம் இல்லை. அதாவது என்னன்னா லைஃபோட ஒரு இதை ஃபிட்னஸை கனெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எல்லாத்துக்குமே இப்போ உனக்கு தெரியும் எனக்கு தெரியும், ஒரு பிகினருக்கு இது எது இல்லைன்றது நிறையா பேருக்கு பேசுனா என்னன்னு தெரியலன்னு சொல்கிறான். இந்த மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வேற ஒன்றும் ரீசன் இல்லை. இப்போ நாங்க சொல்றதெல்லாம் வந்து ஃபிட்னஸ்ல வருமா, இல்ல வந்து ஒரு ஸ்போர்ட்ல வருமா, இல்ல வேற எதுல வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் வந்து நம்மள மாரி ஆளுக்கு இப்போ வந்து ஆரம்பத்துல இருந்து ஒரு ஆள் வந்து ஸ்போர்ட்ஸ்ல அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அது வந்து ஒரு லைஃப். அதுல ஜெயிச்சா தான் அடுத்தடுத்த லெவல் போகணும் அப்படின்றது ஒரு வெறி. இல்ல அப்படின்னா ஒரு ஒபீஸா இருக்கிற ஆளு வெயிட்ட குறைக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸ் ஜர்னில சில பேர் ரன்னிங்கை சூஸ் பண்ணுவாங்க. இப்போ நாங்க பண்றது முழுக்க முழுக்க என்னன்னா ரன்னிங். அது வந்து ஒரு போதை மாரி. இப்போ வந்து ஒரு கேம்பிளிங் மாரின்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து ஒரு 5 பேஸ்லயே 21 முடிச்சிருக்கோமா, அடுத்து 450 பேஸ், 430 பேஸ்ன்றது அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு போதையா இருக்கிறதுனால ரீக்ரியேஷனல் ரன்னர்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். எங்க மன ஆறுதலுக்கு ரீஹேப் மாரி நம்ம வாழ்க்கையில பட்ட கஷ்டம், துன்பத்துக்கெல்லாம் ஒரு மருந்தா இந்த மாரி நாமளே வருத்திக்கிட்டு பண்றதுனால இந்த ரன்னிங் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ மித்த வகையில செலவு பண்றதுக்கு பதிலா இந்த வகையில செலவு பண்ணி நம்மள நாமளே மேம்படுத்திக்கிறதுக்காக இத பண்றோம். ஓகேவா? கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்ப்போம். கண்டிப்பாக பார்க்கலாம். பாய். பாய்.